ஹாய் நண்பர்களே, நமக்கு இந்த நாடாவில் மேலே காயாகும். இது எதனால் ஆகுதுன்னா, நமக்கு இந்த பாக்ஸில் இந்த இடத்துல மோதி காயாகும். இது வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம இங்கே தறி கீழே தள்ளி பார்த்தா நமக்கு வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம தறியும் இந்த பாக்ஸும் மட்டமாக இருக்குதானே. இதை நம்ம மட்டமாக வச்சுட்டாலுமே நமக்கு வந்து இந்த இடத்துல இடித்து நமக்கு தறியில் நாடாக காய ஆகுச்சுன்னா, அப்போ அந்த மாதிரி இருக்கிற தறியில் வந்து எதனால் இது காயாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மட்டமாக வச்சுட்டு தறியை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாருங்கள், தறி இப்போ கீழே இருக்கும்போது தான் நானும் அங்கேருந்து வரும். இங்கே வர 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 இவ்வளோ தூரம் பாதி தூரம் மேலே கிட்ட வந்துடும் தறி. இப்போ தான் வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து போதும். இந்த டைமில் பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு தறியும் பாக்ஸும் மட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி நாடால் காயாவோட தறியில் வந்து இது ரெண்டும் மட்டமாக இருக்காது. பாக்ஸ் கீழே இருக்கும், தறி மேலே இருக்கும். இது எதனால் ஆகுதுன்னா, இந்த கீழே அப்படியே பாக்ஸ் கீழே வாங்க பாருங்கள், இந்த பாமாரி வர இதுவும் இதோட சாப்பிட்டும் இந்த தறி காலோட சாப்பிட்டு இந்த இடத்துல வருதுன்னா, இந்த சாப்பிட்டு ஒரே நேராக இருக்கணும். இந்த சாப்பிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸும் தறியும் ஒரே மட்டமாக இருக்காது. கரெக்டாக இதுக்கு நேராக வச்சிங்கன்னா தான் ரெண்டுமே மட்டமாக இருக்கும். தறி கிட்ட வந்தாலும் மட்டமாக இருக்கும், பின்னாடி போனாலும் மட்டமாக இருக்கும். இது கரெக்டாக நேராக வைங்க. இதை வச்சாவே உங்களுக்கு சரியாயிடும் அந்த பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும்.